ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்துட்டு அந்த ஒரு வெட்டி பையனுக்கு எதிராக வந்து யாரும் வந்து ஆதரவாக வந்து வக்கீல் வந்து இல்லை. நம்ம சைடில் தான் வந்து ஸ்ட்ராங்கான வக்கீல் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சாதகமாக வந்து முடிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும், என்ன பண்ணுவேன், நான் வந்து என்ன ஆவேன் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கே வந்து தெரியாது. நானே வந்து அந்த அளவுக்கு வந்து டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லிட்டாரு. அப்போ ஒரு வேளை வந்து நம்ம விஜய்க்கு வந்து யாருமே வந்து வக்கீலா வந்து ஆஜர்வாக மாட்டாங்களா? அப்படி வந்து ஆஜரானா எந்த வந்து வக்கீல் வந்து வருவாங்க? யார் வந்து வருவார் வக்கீலா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக வந்து இருக்குது. அப்படி வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம அர்ஜுன் தாங்க வந்து வராரு. அர்ஜுன் வந்து உள்ளே வந்து நான் தான் இந்த கேஸை வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போகிறேன். இந்த கேஸை வந்து என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அர்ஜுன் வந்து உள்ளே வர போகிறாரு. அப்படி வந்து அர்ஜுன் மட்டும் வந்துட்டாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அர்ஜுன் வந்து கை வச்ச கேஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து கொண்டு போயிருக்காரு. ஆனால் ஒரு கேஸ் கூட வந்து அவர் லைஃப்லேயும் அவருடைய கரியர்லேயும் வந்து ஃபெயிலியரே வந்து கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து விஜய், நீங்கள் எப்படியாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க நம்ம அர்ஜுனை. அர்ஜுன் மட்டும் வந்து உங்கள் கேஸை வந்து எடுத்தாருன்னா நீங்கள் வந்து விக்டோரி தான் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து கனவுல வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. கனவுல கூட வந்து நீங்கள் தான் வந்து வின் பண்ணணும், நிஜத்துலேயும் நீங்கள் தான் வந்து வின் பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேங்க. சரி, ஓகே. அர்ஜுன் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, நிஷா, கதிரேசன், வெண்பா, மல்லி, அன்னபூர்ணி, யார் யார் அந்த அவங்களுடைய சொந்தங்கள் யார் யார் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து விசாரிப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்தீங்க, இப்போ வந்து எதுக்காக வந்து தனித்தனியாக வந்து இருக்கீங்க, என்ன உங்களுக்குள்ள ஆச்சு, ஏதாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் என்னங்க பதில் சொல்லுவாங்க நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும்? அவ்வளோதான். நான் இல்லை, என் தம்பி சொத்தெல்லாம் வந்து நான் வந்து ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டு அவனை வந்து வீட்டை விட்டு போடா தெருநாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டேன் அப்படின்னு போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? அது இல்லாமல் கோர்ட் வாசலில் தான் வந்து எம்டி பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுத்தாம அவனை வந்து எம்டி பேப்பரில் சைன் போட வச்சுட்டேன். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கினேன், ஃபைல் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கோர்ட்டில் வந்து எப்பயும் வந்து சாட்சி வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து ஒரு வீடியோவே வந்து இருந்தது. என் தம்பிக்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பிடுங்கிக்கிட்டு அவனை வந்து நடு ரோட்டில் வந்து விட போகிறோம், உன்னையும் வந்து நடு ரோட்டில் வந்து விட போகிறேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்த வீடியோ வந்து இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் வந்து அன்னபூர்ணியை வந்து அடித்து உதச்சி அப்படி வந்து பண்ணும்போது அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆதாரமும் வந்து அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஆதாரம் வந்து அந்த இதில் வந்து இருக்குங்க. அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து அப்போ தான் சங்கு தான், சங்கு மட்டும் ஊதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிய ராஜேஸ்வரி புதிய நிலைமையிலிருந்து பழைய நிலைமைக்கு திரும்பிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பங்கள் வந்து திருப்போம். அதுக்கப்புறம் வந்து நடக்கிற விஷயமே வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம விஜய்யுடைய ராஜாங்கம் மட்டும் ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், செம்ம மாசாக இருக்கும். அந்த மாசுக்கு வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் வந்து பண்ணணும். நம்ம என்னது அர்ஜுன் வந்து எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிற வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா பயங்கரமான ஒரு இதுவாக வந்து போகும். அப்படி வந்து கோஆப்ரேட் வந்து பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவங்க மேலே வந்து யாரை வேணாலும் எது வேணாலும் ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு செக்ஷனை வந்து போட்டு எப்பா நம்ம அர்ஜுன்கிட்டலாம் வந்து தலையை கொடுத்துட்டீங்க, மொத்தமாக வந்து முடிஞ்சிங்க, அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அர்ஜுன் வந்து பண்ணி விட்டுருவார். அதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து என்ன நடந்தது, உங்கள் ஃபாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கேட்டு அதுக்குள்ளேயே வந்து ஓவர் நைட்லேயே வந்து கதையெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அர்ஜுன் வந்து பார்த்துப்பாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், சி யூ, டாடா.